Hi friends, welcome back to ThybaRecipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னா பிரெட் ஆம்லேட். இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் பிரெட் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டை குக் பண்ணாமல் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தால் போதும், நல்லா குக் பண்ணிடாதீங்க. பிரெட் எல்லாத்தையும் பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த பிரெட் ஆம்லேட் ரெசிபிக்கு வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா பிரெட் இருந்துச்சுன்னா மைதா பிரெட் கூட எடுத்துக்கலாம். புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக், சால்ட், புதினா எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன பீஸ் இஞ்சி, 3 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். 3/4 கப் கொரியாண்டர் லீவ்ஸை கட் பண்ணி போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்கிற 3 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம மயோனைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பொட்டேட்டோ 2 எடுத்து வச்சுருக்கோம், லெமன், கார்லிக், முட்டை, அப்புறம் பெப்பர். பாயில் பண்ண பொட்டேட்டோஸை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துடலாம். அப்புறம் 5 பல் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பொட்டேட்டோ போடாமல் எக் சேர்த்து கூட மயோனைஸ் செய்யலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியதாக இருக்கும். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும். பாதி லெமனை பிழிஞ்சு ஊற்றிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துடலாம். இனி நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட ஊற்றலாம். ஆனால் நான் இதில் லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெமன் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா அதில் ஒரு சின்ன புளிப் டேஸ்ட் இருக்கும், அதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு மயோனைஸை அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மயோனைஸை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். பாருங்கள் எப்படி திக்காக அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட மயோனைஸும் புதினா 5 எக்ஸில் ஒரு ஆனியன், பெப்பர், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள். இனி நம்ம பிரெட் ஆம்லேட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அயர்ன் பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முட்டையை ஊற்றி இது ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம முட்டையை மெதுவாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். முட்டை பாதி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லோவாக ஒரு சைடில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நீங்கள் எக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அந்த பிரெட் எடுத்து மேலே வச்சிங்கன்னா அதில் ஒட்டி நிற்காது. நம்ம ஹாஃப் குக் ஆனப்ளே வச்சிட்டனால அது ஒட்டி நின்றும். இப்போ நம்ம மேலே மயோனைஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதில் சாஸ் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இனி நம்ம சைடில் இருக்கிற எக்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிறதையும் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிடலாம். எக்கை 2ஆக கட் பண்ணி மேலே வச்சதுக்கப்புறம் மேலே இன்னொரு ப்ரெட்டையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ப்ரெட்டுக்கு மேலே திருப்பி புதினா சட்னியை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. தீ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இல்லைனா முட்டை தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம எக்கை பாதியாக கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஃப்ளிப் பண்ணி போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த புதினா சட்னி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு மேலே இந்த ப்ரெட்டை எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இனி நம்ம இதை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிரெட் ஆம்லேட்டை பாதியாக கட் பண்ணி திருப்பி 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஈஸி அண்ட் டேஸ்டியான பிரெட் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு மயோனைஸ், புதினா சட்னி, அப்புறம் சாஸ் எல்லாத்தையும் மேலே ஊற்றிட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.